தலை 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 என்ன தலை பாதியிலே விட்டு போறீங்க? அப்புறம் என்னாச்சு சொல்லுங்க. ஆமாம் தலை, எப்படி கமிட் ஆனீங்க, எப்படி பிரேக்கப் ஆச்சு, எல்லாத்தையும் சொல்லுங்க. ஏன் லவ் ஸ்டோரி கேட்க நீங்கள் ஏன் இவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்க? போங்க பிரதர், அப்பதானே சிஸ்டருக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரியும். சிஸ்டருக்கு என்ன பிடிக்கும் நீங்கள் ஏன் தெரிஞ்சுக்கணும்? பாத்தீங்களா பாத்தீங்களா, தப்பா நினைக்கிறீங்க. இந்த பசங்களே இப்படி தான் டென்ஷன் ஆகாத தேவா. அது வந்து சிஸ்டருக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரிஞ்சாதான் கேர்ள்ஸுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரியும். கேர்ள்ஸுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரிஞ்சாதான் எங்களை மாதிரி பசங்களுக்கு ஐடியா வரும். எங்களை மாதிரி பசங்களுக்கு ஐடியா வந்தாதான் நாங்களும் உங்களை மாதிரி கமிட் ஆக முடியும். இதில் என்ன டவுட்டு, சிஸ்டருக்கு பிரதரை தான் பிடிக்கும். பட சிஸ்டருக்கு பிரதரை பிடிச்சா பிரதர் ஏன்டா இங்கே நிற்க போறாரு? கரெக்ட். டேய் என்னடா என்னை கூப்பிட்டு வச்சு கலாய்ச்சிட்டு இருக்கீங்களா? அப்படிலாம் இல்லை பிரதர், உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி பேசினா கதையில் அடுத்து என்ன நடந்ததுன்னு சொல்லுவீங்கல்ல, அதான். சரி சொல்கிறேன். அன்னைக்கு உங்கள் கெஃபேக்கு வெளியே அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப நாளாக வேடிக்கை மட்டுமே பார்த்துட்டு இருந்தேனா. மஞ்சக்கோழியை பார்த்ததும் பேச ட்ரை பண்ணீங்க. இது என்ன பழக்கம்? நான் தானே கதை சொல்லிட்டு இருக்கேன். ஒரு உதவி. அதெல்லாம் ஒரு மயிரும் பண்ண வேணாம். அவரே பெரிய மனசு எடுத்து அவர் லவ் ஸ்டோரி நம்மகிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இந்த காலத்தில் யார் இப்படிலாம் சொல்லுவா? நீங்கள் சொல்லுங்கள் பிரதர். நைஸ் அப்ரோச். தேங்க்யூ பிரதர். எதில் விட்ட? கெஃபேல. அன்னைக்கு கெஃபேக்கு வெளியே அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்றைக்கும் வேடிக்கை மட்டுமே பார்த்துட்டு இருந்தேனா அவகிட்ட பேசலான்னு போனேன். ஹாய். ஹாய். நீயா? இது என்ன ஒன்றில் ஹாய் சொல்லணும் இல்லை நீயான்னு கேட்கணும்? நான் அப்படிதான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஏன் சிரிக்கிறீங்க? இல்லை, ம் அன்னைக்கு கெஃபேல பார்க்கும்போது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வேறு மாதிரி பேசுனீங்க, போல்டா. ஆனால் இப்போது பேக்கு மாதிரி இருக்குன்னா என்ன? ஐயோ பேக்கு மாதிரிலாம் சொல்லுங்க, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக. நீங்க சொல்லல, ஆனா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் சொல்லியிருக்காங்களா? இது நிஜமாவே பேக்கு தான் போல இருக்கு. இப்படி எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காதீங்க, அப்புறம் நிஜமாவே பேக்குன்னு நினச்சிக்க போகிறாங்க. எல்லார்கிட்டயும்லாம் சொல்ல மாட்டேன். அப்புறம் நீங்க பார்க்க என்ன மாதிரியே இருக்கீங்க, அதனால உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க. சைடு கேப்பில் நம்மளே கலாய்க்கிறோம். இது சாதாரண பேக் இல்லை, கொஞ்சம் விவரமான பேக்கு தான் போல. என்ன சொன்னீங்க? பேக்கரியா? ஆமாங்க, சைடு பிஸ்னஸாக ஒரு பேக்கரி ஒன்று ஓப்பன் பண்ணலான்ட்டு இருக்கேன். அதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன். வாவ், சூப்பர் ஐடியாங்க. கை கொடுங்க. ம். பேக்கரியில் வெஜ் பப்ஸ், முட்டை ரோல், கட்லெட்லாம் போட்டால் சூப்பராக போகும். அதை விட 6 மணிக்கு மேலே பஜ்ஜி, போண்டா இதெல்லாம் வச்சிங்கன்னா சேல் பிச்சுக்கும். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஐடியாஸ் எதுவும் வேணா என்கிட்ட கேளுங்க. அதனால தான் எங்கள் கஃபேல என்ன மேனேஜராகவே ப்ரமோட் பண்ணியிருக்காங்க. இஃப் யூ ஹவ் எனி டவுட் இன் ஃபியூச்சர் யூ கேன் கால் மீ எனி டைம். ஓகே? நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணணுன்னு எனக்கு உங்கள் நம்பர் வேணுமே. நோட் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம் இருங்க. நீங்கள் யாருனே தெரியாது, நான் எப்படி உங்களுக்கு நம்பர் தருவேன்? யாருனே தெரியாதவங்களாம் என்னால் நம்பர் தர முடியாது. அப்பப்போ கரெக்டாக பேசுகிறா. அக்கா என்னங்கக்கா, நேற்றுலேருந்து ஃபோன் பண்ணுறேன், காலே எடுக்க மாட்டேங்கிறீங்க. டேய், வேலையாக இருந்தேன்டா. வீட்டுக்கு போயிட்டு கூப்பிடலான்னு நினச்சேன், அதுக்குள்ளே நீயே வந்துட்டேன். ஆமாம், எதுக்கு கூப்பிட்டுருந்தேன்? அக்கா நீங்கள் சொன்னீங்க தானேக்கா நம்ம கடையில் பானிபூரி இன்ட்ரடியூஸ் பண்ணோம், டேஸ்ட் பண்ண வைக்கலான்னு பார்த்தா நீங்கள் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறீங்க. போங்கக்கா. ஐடியா கொடுக்குறது தான் பழப்பாவே வச்சு சுற்றிட்டு இருக்காளா? அண்ணா யாருக்கா ஆளா? டேய் போடா. சரிக்கா, நாளைக்கு கடைக்கு வந்துடுங்க, அப்படியே அண்ணனை கூப்பிட்டு வந்துடுங்க. சரி வந்துடுறேன். பாய்க்கா. பாய் பாய் பாய். பாய்ண்ணா. என்னடி இது பீராமே நம்பர் தரேன்னு சொன்னீங்க. நோட் பண்ணிக்கோங்க. அன்னைக்கு நடந்தப்போ விடாமல் பேசிகிட்டே வந்தா. அந்த 15 நிமிஷத்தில் அவளை பற்றி எல்லாத்தையும் சொல்லிட்டான். சரிங்க, என் வீடு பக்கத்தில் தான் இருக்குது, நான் போய்க்கிறேன். அண்ட் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இனிமேல் எப்போ இந்த மாதிரி தனியாக நடக்கிறதுனா கூப்பிடுங்க, நம்மக்கிட்ட வண்டியெல்லாம் இருக்குது. வண்டியெல்லாம் இருக்குன்னா ரேப்பிடோ இது ஓட்டுறீங்களா என்ன?
பார்ட் டைமில் அப்பப்போ ஓ டிப்ஸ் எல்லாம் கேட்க மாட்டீங்கல்ல? உங்ககிட்ட போய் சும்மா கேட்ட பார்த்து போங்க. பாய். கூப்பிட்றலான்னு பார்ப்போம். எங்கடி பிறந்த எங்கடி வளர்ந்த எங்கடி எங்கடி எப்படி பிறந்த எப்படி வளர்ந்த எப்படி ஒருவேளை நம்மளை உண்மையாகவே ரேப்பிடோ டிரைவர் நினச்சிட்டாளா? வாய்ப்பு இருக்கு. வந்துட்டேன் போலாமே. ஹாய். ஹாய். எங்கே போகணும்? ஃப்ரெண்டு வீட்டுக்கு. ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஓகே. எங்கே இருக்குன்னு சொன்னால் தானே போக முடியும். லொக்கேஷன் வாட்ஸ்அப் பாருங்க. சரி ஓகே உட்காருங்க. ம். என்ன காடுக்குள்ளே வந்துருக்கு? லொக்கேஷன் கரெக்டாக தான் காட்டுதா? இங்கே தான் போட்டிருக்கு. என்ன இங்கே கூட்டு வந்திருக்கா? அம்மா அப்போவே சொல்லிச்சு தெரியாதவங்களோடலாம் போகாதே சொல்லி. என்ன ஃப்ரெண்டு வீடுன்னு சொல்லி இங்கே கூப்பிட்டு வந்திருக்கிறா? ஒருவேளை சீரியல் கில்லராக இருப்பாளோ? அக்கா விட்டுருக்கா. உங்களை மாதிரி ஆம்பளை உயிரோடவே இருக்க கூடாது. இப்படி மூச்சு வாங்குறா. ஒருவேளை ரேபிஸ்டா இருப்பானோ? பார்க்க சுடுகாடு மாதிரி இருக்கு. ஒருவேளை சூனியக்காரியா இருப்பாளோ? ஒருவேளை திருடனா இருப்பானோ? உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா யாருனே தெரியாதவன் கூட ரேப்பிடோ ஓட்டுறான்னு சொன்னதும் என்ன நம்பி இவ்வளோ தூரம் வந்திருக்க? ஒழுங்கு மரியாதையாக உன்கிட்ட இருக்கிற எல்லா பொருளையும் என்கிட்ட கொடுத்துரு. இல்லை இறக்கிட்டு போயிட்டே இருப்பேன். கலட்டு எல்லாத்தையும் கூடு ஒழுக்கமா. ஏய் குடே. சார் அம்மா அம்மா திட்டுவாங்க. திட்டுவாங்க, அப்பா திட்டுவாங்கட்டு. வண்டியில் வரும்போது தெரியலையா? ஃபோன் எடு. சார் ஒரு ஃபோன் தான் சார் பின்ன இருக்கு. 7 ஃபோனாக வச்சுருப்பாங்க. குட்ரி. இந்த பேக் எதுக்கு உனக்கு கட்டி பிடிச்சிட்டு தலகாணி மாதிரி? போங்கிட்டு. ஒருவேளை அவங்க அண்ணனை வச்சு மிரட்ட பிளான் பண்ணியிருக்காளோ? ஆனா இவன் தானா அன்னைக்கு நைட்ல வந்து என் பின்னாடியே வந்து பேசினது? ஏண்டா என்ற வீட்டு பிள்ளைகிட்ட உனக்கு என்னடா பேச்சு? இனிமே என் தங்கச்சி பின்னாடி எங்கேயாவது சுத்துனன்னு பார்த்தேன் செத்துருவ. என்னடா பாக்குற? உன்னெல்லாம் ஒரு அப்பு. இவனை பார்த்தா அவ்வளோ கேவலமெல்லாம் தெரியல. ஒருவேளை கடத்திட்டு போய் லவ் பண்ண போறானோ? கவிதையா சொல்லவா? எழுதிக்கிறியா? சொல்ற எழுது. கண்மணி, அன்போடு, காதலன். கண்மணிக்கு 3 சுழினா தானே வரும், 2 சுழினா எப்படி வரும்? எழுது. நான் எழுதும் லெட்டர் இல்ல
கடிதாசின்னு வச்சுக்கலாமா? கரெக்டாக இருக்கும், கடிதாசி. உன்னை எண்ணி பார்க்கையில கவிதை கொட்டுது. ஆனால் அதை எழுத நினைக்கிறப்போ ஐ காண்ட். எங்க படிச்சு காட்டு. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. என்ன குரலு, காதுல அப்படியே உலக்கைய வச்சு குத்துன மாதிரி இருக்கு. உன்னை படிக்க தானே சொன்னேன், பாட சொன்னாங்களா? படிச்சு காட்டு. நான் ஏன் இப்படியெல்லாம் யோசிக்கிறேன்? நல்லவனா தான் இருப்பா. பேசி பார்க்கலாம். பி ஸ்ட்ராங் பாய். பேசுவோம். இப்போதைக்கு எங்க கூட்டு வந்திருக்கீங்க? அப்போ ஏதோ மிஸ் ஆயிருக்கு. எல்லாமே யோசிச்சடா. சொல்றி. ஹலோ, சாரி, லொகேஷன் மாற்றி அனுப்பிட்டேன். இப்போ கரெக்டான லொகேஷன் அனுப்பியிருக்கேன். ஓகே. ஐயோ, உட்காருங்க போகலாம்.